அம்மா கிட்ட நான் போய் கடைக்கு போயிட்டு வரணும், வண்டி கொடுத்தா தான் போவோம்னு சொல்லிட்டு வாங்கிட்டு போனோம் தான். போய் ஒரு வண்டியில் போய் மோதி அதோட ஆம்புலன்ஸில் ஏற்றின்னு போகிறாங்க. ஏற்றின்னு போய் ஜிஹெச்சுக்கு போனோம், ரெஃபர் தஞ்சாவூர் போனோம். போகிற வேலையை இறந்து போயிட்டாங்க. பிறார் வண்டி ஓட்டினா எவ்வளோ ஃபைன் தெரியுமா? 25,000 ரூபா. இருசக்கர வாகனத்தில் பயணிக்கும் போது கட்டாயம் ஹெல்மெட் அணிவதை உறுதி செய்வேன். மாணவர்களின் உயிரிழப்பு சம்பவத்தால் அலர்ட் ஆன போலீசார். இனி ஒரு உசுர் கூட போகக்கூடாது என்று பெற்றோர்களையும் சேர்த்து கண்டித்த தருணம். தலைக்கவசம் இல்லாமல் வண்டி ஓட்டியவர்களுடைய இறப்பு தான் அதிகமாகிறது. யாராவது ஹெல்மெட் போட்டுறீங்களா? அது காரைக்கால் மாவட்டத்தில் பள்ளிகளுக்கு போற மாணவர்கள் இருசக்கர வாகனத்துல அதிவேகமாகவும் ரேஸ் வாகனத்துல வந்து போற மாதிரி ஓட்டுநர் உரிமம், வாகன பதிவு ஆவணங்கள் இது எதுவுமே இல்லாம பொதுமக்களுக்கு இடையூறா பலர் வாகனங்களை ஓட்டிட்டு போறது காவல்துறைக்கு தொடர்ந்து புகார்கள் வந்துகிட்டு இருந்தது. இந்த வருஷத்துல நடந்த விபத்துகள்ல 2 10ஆம் வகுப்பு மாணவர்கள் உயிரிழந்த சம்பவமும் நடந்திருக்கு. இந்த நிலையில கடந்த வாரம் காரைக்கால் போக்குவரத்து போலீசார் நூற்றுக்கணக்கான மாணவர்கள் இயக்குன இருசக்கர வாகனங்களை பறிமுதல் செஞ்சு அபராதம் விதிச்சிருந்தாங்க. இப்படி இருக்க போக்குவரத்து ஆய்வாளரான லெனின் பாரதி தலைமையிலான போக்குவரத்து போலீசார் பல குழுக்களா பிரிஞ்சு திருநள்ளாறு பகுதியில வாகன சோதனையில ஈடுபட்டிருந்திருக்காங்க. அப்போ உரிய ஆவணங்கள் இல்லாம ஓட்டுநர் உரிமம் எதுவுமே இல்லாம பல வாகனங்கள் ஓட்டிட்டு வர பள்ளி மாணவர்கள் அதிவேகமா இயக்குன இருசக்கர வாகனங்களை பறிமுதல் செஞ்சிருக்காங்க. இதுல இந்த சோதனையின் போது 100க்கும் மேற்பட்ட வாகனங்களை போலீசார் அதிரடியா பறிமுதல் செஞ்சு இதுக்கப்புறமா மாலை நேரத்துல மாணவர்களோட வாகனம் ஓட்ட அனுமதிச்ச பெற்றோர்களை காவல் நிலையத்துக்கு வரவழைச்சிருக்காங்க. அப்போ மாவட்ட போக்குவரத்து காவல் கண்காணிப்பாளர் பாலச்சந்தர் அப்படிங்கிறவரு 18 வயதுக்கு உட்பட்ட சிறார்களை வாகனங்கள் இயக்க அனுமதிச்ச பெற்றோர்களை கண்டிச்சிருக்காரு. இருசக்கர வாகனங்களை சிறார்கள் இயக்க அனுமதிச்ச பெற்றோர் மற்றும் வாகன ஓட்டிய சிறார்களை ஆவணங்கள் இல்லாம வாகனம் ஓட்ட நபர்களை அப்படின்னு 100க்கும் மேற்பட்ட நபர்களை உறுதிமொழி ஏற்க வச்சதோட வாகனங்கள் ஓட்டின சிறார்களோட பெற்றோர்கள் மேல வழக்கு பதிவு செஞ்சு அபராதம் விதிச்சதுனால அந்த பகுதியில பரபரப்பான சூழல் காணப்பட்டிருக்கு. பையன் அவங்க அம்மா கிட்ட நான் போய் கடைக்கு போயிட்டு வரணும், வண்டி கொடுத்தா தான் போவோம்னு சொல்லிட்டு வாங்கிட்டு போனோம் தான். போய் ஒரு வண்டியில் போய் மோதி அதோட ஆம்புலன்ஸில் ஏற்றின்னு போகிறாங்க. ஏற்றின்னு போய் ஜிஹெச்சுக்கு போனோம், ரெஃபர் தஞ்சாவூர் போனோம். போகிற வேலையை இறந்து போயிட்டான். புரியுதா? வீட்டுக்கு திரும்ப போகல. கடைக்கு போயிட்டு போகணுன்னா வண்டி கொடுத்தா தான் போகணும்னு கேட்டவன் தான். நீங்கள் ஏதாவது ஒரு காரணம் சொல்லுவீங்க. சும்மா காய்கறி வாங்க தான் அனுப்பணும் சார், டீ வாங்க தான் அனுப்புனேன், இல்லை பெட்ரோல் போடுறதுக்கு தான் அனுப்புனேன். போய் விபத்துங்கிறது ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் நடக்குது, முடிஞ்சு போகும். புரியுதா? அது இப்போ நடக்கும் அப்போ நடக்கும்னு சொல்ல முடியாது. இருசக்கர வாகனத்தில் பயணிக்கும் போது கட்டாயம் ஹெல்மெட் அணிவதை உறுதி செய்வேன். சாலை விதிகளை கடைபிடிப்பேன். விபத்தினை சிறார்கள் வாகனம் ஓட்ட அனுமதிக்க மாட்டேன்.